உங்க ஃபேக்டரியில உற்பத்தி அடிக்கடி லேட் ஆகுதா இல்லனா தேவைக்கு அதிகமா ஸ்டாக் சேர்ந்து கிடக்கா? இந்த மாதிரி குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு உங்க கம்பெனியை ஒரு கடிகாரம் மாதிரி சரியா இயங்க வைக்கிற ஒரு சிஸ்டம் பத்தி தான் இன்னைக்கு நாம விளக்கமா பார்க்க போறோம். சரி, யோசிச்சு பாத்தீங்கன்னா சில ஃபேக்டரி மட்டும் எப்படி அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இயங்குது, ஆனா மத்த சிலது ஏன் தடுமாறுது? அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னவா இருக்கும்? அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போம். சரியான திட்டம் எதுவுமே இல்லாத ஒரு ஃபேக்டரிக்குள்ள போனா எப்படி இருக்கும்? அங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே தாமதம், தேவையில்லாத செலவு, மொத்தத்துல ஒரு குழப்பமான சூழல். ஆனா இன்னொரு பக்கம் எல்லா டெலிவரியும் சரியான நேரத்துல நடக்குது, வேலைப்பழு சீரா இருக்கு, உற்பத்தி திறனும் அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ஒண்ணுல திட்டம் இருக்கு, இன்னொன்னுல இல்ல. ஒரு நல்ல ரெசிபி இல்லாம பெரிய விருந்து சமைக்க முயற்சி பண்ற மாதிரி தான் இதுவும். அப்போ அந்த ஃபேக்டரிக்கு ஒரு ஒழுங்கை கொண்டு வர்ற அந்த ரெசிபி, அந்த ப்ளூ பிரிண்ட் எது? அதுதான் உற்பத்தி திட்டமிடுதல் மற்றும் கட்டுப்பாடு. சுருக்கமா சொன்னா PPC. இத ஒரு மியூசிக் கான்சர்ட்டோட நடத்துனர், அதாவது கண்டக்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மிஷினும் சரியான நேரத்துல இயங்குறத அந்த கண்டக்டர் உறுதி செய்வார் இல்லையா? அதே வேலை தான் PPCயும் செய்யுது. PPCயோட இலக்குகள் ரொம்ப தெளிவானது. கையில இருக்கிற மெஷின், ஆட்கள்னு எல்லாத்தையும் முழுசா பயன்படுத்தணும். தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். முக்கியமா கஸ்டமருக்கு சொன்ன நேரத்துல பொருளை கொண்டு போய் சேர்க்கணும். இதுல ஒவ்வொரு விஷயமும் உங்க கம்பெனியோட லாபத்தை நேரடியா பாதிக்கும். சரி, இந்த PPC சிஸ்டம் எப்படி தான் வேலை செய்யுது? இதுக்குன்னு ஒரு 5 படி கொண்ட ஒரு சுழற்சி இருக்கு. இதுல ஒவ்வொரு படியும் அடுத்த படிக்கு ஒரு அடித்தளமா அமையுது. இந்த சைக்கிள் பிளானிங்ல ஆரம்பிச்சு ரூட்டிங், ஷெட்யூலிங், டிஸ்பேச்சிங்னு போய் கடைசியா ஃபாலோ அப்ல முடியுது. இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. வாங்க இதுல முதல் படியான பிளானிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்டெப் பிளானிங். இதுதான் இந்த மொத்த ஆபரேஷனோட மூளைன்னு சொல்லலாம். என்ன பொருளை தயாரிக்கணும், எவ்வளவு தயாரிக்கணும், எப்ப டெலிவரி பண்ணணும், இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கு நாம இங்க தான் பதில் சொல்லணும். இதுதான் மத்த எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட். அடுத்து ரூட்டிங். இது ஒரு கூகுள் மேப் மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஒரு மூலப்பொருள் எந்த மெஷினுக்கு போகணும், அங்கிருந்து எந்த வரிசையில அடுத்தடுத்த வேலைகளுக்கு போகணும்னு தெளிவா ஒரு வழிகாட்டுறது தான் ரூட்டிங். இதனால தேவையில்லாத அலைச்சலும் தாமதமும் குறையும். இப்போ ரூட் ரெடி. அடுத்து என்ன? டைம் டேபிள் போடணும் இல்லையா? அதுதான் ஷெட்யூலிங். அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றது. கட்டிங் வேலைக்கு எவ்வளோ நேரம், மிஷினிங்க்கு எவ்வளோ நேரம், இப்படி தெளிவா டைம் போட்டா மொத்த வேலையும் நம்ம பிளான் பண்ணபடியே நடக்கும். 4வது ஸ்டெப் டிஸ்பேச்சிங். இதுதான் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான கிரீன் சிக்னல். பிளான், ரூட், டைம் டேபிள் எல்லாம் ரெடி ஆனதும் சரி வேலையை ஆரம்பிங்கன்னு அதிகாரப்பூர்வமா ஆர்டர் கொடுக்கறது தான் இந்த ஸ்டேஜ். கடைசியா ஃபாலோ அப். இது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி. நாம போட்ட பிளான் படி தான் எல்லாம் நடக்குதான்னு செக் பண்றது. ஏதாவது தாமதமாகுதுன்னா உடனே அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு சரி பண்றது தான் இந்த ஸ்டேஜோட வேலை. அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த 5 ஸ்டெப்பையும் ஒன்னா சேர்த்து நடைமுறைப்படுத்தும் போதே நமக்கு உண்மையிலே என்ன கிடைக்குது? பலன் என்னவா இருக்கும்? குழப்பம் நீங்கி ஒரு கட்டுப்பாடு வரும். மிஷின்ஸ் சும்மா நிக்காது. வேலையாட்கள் அடுத்தது என்ன செய்யணும்னு காத்துட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமா சரியான நேரத்துல டெலிவரி பண்றதால கஸ்டமர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதோட சாராம்சத்தை இந்த ஒரு வரியில சொல்லிடலாம். நல்லா பிளான் பண்ணு, இன்னும் சிறப்பா கண்ட்ரோல் பண்ணு, அப்போதான் சிறந்ததை டெலிவர் பண்ண முடியும். இதுதான் PPCயோட தாரக மந்திரம். சரி, இதெல்லாம் தியரியா கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம ஃபேக்டரியில நிஜமா செயல்படுத்துறது? அதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்கு அதையும் பாத்துடலாம். இன்னைக்கு இருக்கிற நவீன ஃபேக்டரிங்கள்ல PPCஐ வெறும் பேப்பர்ல மட்டும் வச்சிருக்கிறது இல்ல. இதை திறமையா செயல்படுத்துறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் மற்றும் டெக்னாலஜி டூல்ஸை பயன்படுத்துறாங்க. அதுல சில முக்கியமான டூல்ஸ் பார்க்கலாம். கேன் சார்ட்ங்கிறது ஒரு ப்ராஜெக்டோட டைம்லைனை ஒரு படமா காட்டுறது. ERPங்கிறது ஒரு கம்பெனியோட எல்லா வேலைகளையும் ஒரே சாஃப்ட்வேர்ல இருந்து நிர்வகிக்க உதவுற சிஸ்டம். லீன் மேனுஃபேக்சரிங்கிறது தேவையில்லாத விரயங்களை குறைச்சு வேலை செய்யற ஒரு கொள்கை. MRPங்கிறது உற்பத்திக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைன்னு சரியா கணக்கு போடுற ஒரு சிஸ்டம். இது எல்லாமே PPCயை இன்னும் சிறப்பா செயல்படுத்த உதவுது. ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, PPCங்கிறது வெறும் ஒரு கருத்து இல்ல, அது எந்த ஒரு வெற்றிகரமான உற்பத்தி நிறுவனத்தோடவும் முதுகெலும்பு. இது நம்மள ஒரு இறுதி கேள்விக்கு கொண்டு வருது. இப்போ இந்த வெற்றிக்கான ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. இத வச்சு உங்க அடுத்த ப்ராஜெக்ட இன்னும் எப்படி சிறப்பா மாத்த போறீங்க யோசிச்சு பாருங்க.